இது ஒரு திரை விமர்சன பதிவு. வடக்கன் அப்படின்னு பேரை வச்சு அது பல பிரச்சனைகளை உருவாக்குனால அதுக்கு ரயில் அப்படின்னு பேரை மாற்றி தற்போது சினிமா தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணுறோம். மற்றபடி எந்த உள்நோக்கம் இல்லை. ஏன்னா இது தமிழர்களின் உழைப்பையும் கொச்சைப்படுத்துவதாக இருப்பதால் இதை நம்ம விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு 20 வருடங்களாக தமிழகத்தில் வடக்கன்கள் கடை வைப்பானுங்க. மார்வாடிகள் வடக்கன்கள்லாம் கடை வைப்பாங்க. அப்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே கடை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் கூட வேலைக்கு தமிழர்களை வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே கடை வச்சுருக்கேன், ஏன் தமிழர்களை வேலைக்கு வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டால், நிம்பல் ஆளோ சரியாக வேலைக்கு வராது, நிம்பல் ஆளோ அடிக்கடி லீவு போட்டுக்கும், நிம்பல் தமிழ் ஆளுகோ குடிச்சுக்கும், தண்ணி அடிக்கும், அடிக்கடி படுத்துக்கும், அதனாலே நம்ம நாட்டிலேருந்தே கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சுருக்கிறா அப்படின்னு ஒரு சொல்லுவான். அதுக்கப்புறம் கட்டடத் தொழிலுக்கு ஆரம்பத்தில் கட்டடத்தொழில் மெயினாக கட்டடத்தொழிலுக்கு வடநாட்டுக்காரிலிருந்து வேலைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய புரோக்கர்கள், அந்த புரோக்கர்கள் அங்கேருந்து வடநாட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு கம்சனுக்காக இங்கே அடமானம் வச்சுட்டு போயிடுவான். 3 வருஷம் 5 வருஷம் அடமானம் வச்சுட்டு போயிடுவான். கம்சன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். அவன் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவனு இதே கதையை விட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த கதை தமிழக முதலாளிகள்கிட்ட அவ்வளோவா எடுப்படலை. அப்போ தமிழக முதலாளிகள்கிட்ட உள்ள ஒரு பலகீனம் பணத்தாசை. அந்த பணத்தாசையை வச்சு அடித்தாங்க. எப்படி அடித்தாங்கன்னா, நிம்பள் எவ்வளோ சம்பளம் தரா தமிழ் ஆளுக்கோ அப்படின்னு கேட்கும்போது, நம்ம 700, அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 500 600 இப்போ 800 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ பேசுவோம் 800. நம்ம 800 தரா, 800 எவ்வளோ தரா அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் முதலாளிகள் நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு 800 கொடுக்குறோம், நிம்பள் ஷிஃப்ட்டுக்கு தமிழ் ஆளுக்கு 800 கொடுக்குறா, நீ நம்ம ஆளை வேலைக்கு வச்சுக்கோ 300 கொடு அப்படிமா. இல்லை 400 கொடு, 12 மணி நேரம் வேலை செய்வா 500 கொடு, அப்போயே உனக்கு 300லேருந்தே 400 500 மிச்சமாகும். அப்படிங்கும்போது 100 பேர் வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் டெய்லி ஒரு தலைக்கு 500 மிச்சமானால் ஒரு நாளைக்கு 50,000 லாபம். பார்க்குறாம்மா தமிழ் முதலாளிகள். இந்த வடக்க முதலாளிகளும் வடக்க முதலாளி தொழிலாளர்களோட அந்த புரோக்கர்களும் எடுத்த வாந்தியை அப்படியே தமிழ் முதலாளிகளும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு தமிழர்களோட உழைப்பை கொச்சைப்படுத்துகிறாங்க. இந்த பணத்தாசனால் கொச்சைப்படுத்தி இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷத்தில் இது அதிகமாகிடுச்சு. ரொம்ப அது 5 வருஷத்தில் மிகப்பெரிய அதிகம். எப்படி அதிகம்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி சிந்திக்கக்கூடியவர்களே ஒரு வேளை அவங்க சொல்கிற மாதிரி இருக்குமோ, தமிழர்கள் பூரா குடியாக இருந்தானோ அப்படிலாம் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா. இந்த புரோக்கர்களும் வடக்கன் மார்வாடி முதலாளிகளும் சேர்ந்து தமிழ் முதலாளிகள்கிட்ட சொல்லி இந்த சோஷியல் மீடியா மூலிமா தமிழ் உழைப்பாளர்களை, தமிழ் வேலையாட்களை மிகவும் கேவலமாக குடியாரர்களாக, குடும்பத்துக்கு ஆகாதவர்களாக சித்தரிப்பதை சோசியல் மீடியா வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு, தமிழர்களே இப்போ கூலி தொழிலாளி இருக்க தமிழர்களுக்கு எதிராக பேசுகிற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போது அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இது ஆரம்பத்தில் மார்வாடி சொன்னால், அதுக்கப்புறம் அந்த புரோக்கர் சொன்னால், இவங்க பேச்சு கேட்டு தமிழ் முதலாளிகள் சொன்னாங்க. இன்றைக்கி தமிழர்களை பற்றி பேசும் அளவுக்கு கொண்டு சோசியல் மீடியாக்கள் மூலிமா கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சாரங்களை நம்மளை மாதிரி ஆளுகள் கண்டுபிடிச்சி அந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு அப்படியெல்லாம் இல்லை, தமிழன் உழைக்கிறது சரியில்லை அப்படின்னா, வடநாட்டிலேருந்து இங்கே எதுக்கு உழைக்கிறான், இங்கே வடநாட்டுக்காரன் தின்னுட்டு போகிற அளவு உழைச்சி தின்னுட்டு போகிற அளவுக்கு இங்கே வேலைவாய்ப்புகளை தமிழன் தானே உருவாக்கி வச்சுருக்கான். உதாரணமாக திருப்பூரில் இப்போ ஒரு 5 வருஷமாக தான் அவன் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி திருப்பூர் யாருனால ஜப்பானுக்கு இணையாக இன்றைக்கி இருக்குது. ஜப்பானில் இந்தியா தெரியும், ஜப்பான்காரனுக்கு இந்தியா தெரியுமான்னு தெரியல, இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமான்னு தெரியாது, ஆனால் இந்தியாவில் திருப்பூர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் அவனுக்கு. அந்த அளவுக்கு திருப்பூர் ஜப்பானுக்கு இணையாக, சைனாக்கு இணையாக போட்டியில் பனியன் தொழில் நிற்கிது.
இதை உருவாக்குனது யார்? தமிழன். இந்த 5 வருஷமாக தமிழர்களை குடியாளர்களாகவும் குடும்பத்துக்கு ஆகாதவர்களாகவும் சித்தரிக்கிறாங்க. அது சோசியல் மீடியாவில் சித்தரித்து இப்படியே பேசி 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 இந்த சோசியல் மீடியா அதிகமாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக விழிப்புணர்வாக வீடியோக்கள் போட்டு போட்டு அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, தமிழர்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி 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 இந்த பிரச்சாரம் எடுபடாத ஒரு நிலையில் இப்போது படமாகவே அதை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழன் மிகப்பெரிய குடிகாரன், சரியாக வேலைக்கு போக மாட்டான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, நகையும் விற்று தின்றுருப்பான், பைக்கையும் விற்று தின்றுருப்பான், பொண்டாட்டி அடித்து இன்னும் போய் அப்பன்ட்ட காசு வாங்கிட்டு வா நான் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய அந்த நிலையை பார்த்துட்டு பொண்டாட்டி குழந்தை பெற்றுக்கிறக்கே பயப்படுவான். அந்த அளவுக்கு கேடுகட்டவனாக சம்பாதிக்காதவனாக சித்தரிக்கப்பட்டிருப்பான். அப்படியே செகண்டு கதாநாயகனா வடநாட்டுக்காரன். அவர் அப்படியே நல்லவரா, தூய்மையானவரா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவரா, குடும்பத்து மேலே அதிக அன்புள்ளவரா, பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக அம்மா அப்பாவுக்காக இங்கே கஷ்டப்பட்டு சேர்த்து 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிற அளவுக்கு தங்கமானவராக சித்தரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆளுக செத்து போனால் தமிழர்கள்லாம் வந்து கோவப்பட்டு அனாதையாக்கி அனாதை மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு வேண்டிய ஈமச்சடங்கள்லாம் நீங்களே உங்கள் கை காசை போட்டு செஞ்சு அந்த இவங்களை என்னென்னா தமிழனுக்கு செய்யாதீங்க. அவன் வேஸ்ட்டு, அவன் குடிக்காரன், அவன் அயோக்கியம், அவன் பொண்டாட்டி குழந்தை பெற்றுக்கிற கூட பொம்பளைக்கு பயப்படுது. அந்தளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்களா, கையாளாகாதவன், சரிங்களா? அதனால் வந்து அவனுக்கெல்லாம் அதை செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இவனுக்கெல்லாம் ஊரே சேர்ந்து காசை போட்டு சடங்கெல்லாம் செஞ்சு நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வடக்கணங்களை பயங்கரமாக உயர்த்தி தமிழர்களை கொச்சைப்படுத்தி எப்படி 20 வருஷத்துலேருந்து தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் தமிழர்களுடைய அந்த உழைப்பை கொச்சைப்படுத்தப்பட்டு வந்ததோ, இன்றைக்கி அந்த கொச்சை வந்து அதிகப்படுத்தப்பட்டு வந்தோ, அதுக்கு இணையாக இந்த படம் எடுத்திருக்காங்க. இவங்க கூடயும் மார்வாடிகளோட கைக்கூலிகளாக இருப்பாங்களோ, அந்த வடநாட்டுக்கார தொழிலாளர்களை கூட்டிகிட்டு வந்து அடிமையாக விற்றுட்டு போகிறான் பார்த்தீங்களா கம்சனுக்காக, அந்த புரோக்கரோட கைக்கூலிகளாக இருப்பார்களோ, அல்லது பணத்தாசைப்பட்டுட்டு தமிழர்களுடைய உழைப்பை குச்சைப்படுத்திட்டு வடநாட்டுக்காரர்களை வச்சு வேலைக்கு வாங்கி அவங்களோட சம்பளத்தில் அதிகமாக சுரண்டி பிழைக்கிறாங்களோ அந்த முதலாளிகளோட கைக்கூலியாக இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்படி அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் ஓகே. இந்த படத்தோட கதையே வந்து அயோத்தி படம், அந்த அயோத்தி படத்தோட இப்போ பல உண்மைகளை உள்ளடக்கி எடுத்தது அயோத்தி படம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட தாக்கத்தில் உருவான ஒரு கற்பனை கதையாக தான் இதை நான் பார்க்குறேன். அப்படி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. வடக்கண்ணு மேலே அதிகமான மனிதாபிமானத்தை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. நீ அப்படிலாம் எடுத்துகிட்டு போ, தப்பு இல்லை. மனிதாபிமானத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தமிழர்களை கேவலப்படுத்தி நீ மனிதாபிமானத்தை காட்டாதீங்க, சரிங்களா? தமிழர்களை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே கேள்வியாக வைக்கிறோம். நியாய பிரகாரம் பார்த்தா இந்த நீ வடக்கனுக்கு ஆதரவாக படம் எடுத்துருக்கியா, இந்த படத்தை எந்த வடக்கனும் பார்க்க மாட்டான். வடக்கனை பொறுத்தளவுக்கு வடக்கன்ட்ட தான் டீ சாப்பிடுவான், வடக்கன்ட்ட தான் போண்டா வடை சாப்பிடுவான், வடக்கன்ட்ட தான் முடி வெட்டுவான். தமிழன்ட்ட அவன் செலவே பட மாட்டான். வடக்கன்ட்ட தான் காய்கறியும் கூட வடக்கன் இருந்தால் வடக்கன்ட்ட தான் வாங்குவான். வடக்கனோடைய அந்த இதில் உறுதியாக இருப்பான், சரியா? ஆனால் இந்த படத்தை அதே மாதிரி வடக்கம் பார்க்க மாட்டான், தமிழன் தான் பார்க்க போகிறான் என்ன. ஆனால் நான் பிரகாரம் சொல்லணும்னா தமிழர்கள் இந்த படத்தை புறக்கணிக்கணும். அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா தமிழன் தானே இந்த படத்தை பார்க்க போகிறான், தமிழன் காசை வாங்கி தமிழனே கேவலப்படத்தை பார்க்கிற நீ தமிழங்க அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் ரயில் எங்கெங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல, அது பாட்டுக்கு போகுது. ஆனால் நச்சுன்னு தமிழனுக்கு எதிரான ஒரு கருத்தை விதைச்சிட்டு போகுது. போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் தமிழனுக்கு எதிரான ஒரு கருத்தை நச்சுன்னு விதைச்சிட்டு போகுதுங்கிறதான் இந்த படத்தை நான் பார்த்து புரிஞ்சு கொண்ட விதம். மேற்கொண்டு இந்த படம் சம்பந்தமான விமர்சனங்கள்லாம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை நிலையில் என்னுடைய இந்த திரை விமர்சனத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.